Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்திரா சௌந்தரராஜனின் ஒரு ஸ்ரீரங்கத்து தேவதை அத்தியாயம் 16. எல்லோரும் மரியத்தை சற்று மதிப்போடு பார்க்க தொடங்கினர். அந்தோணி முத்துவிடம் ஒரு நெகிழ்ச்சி. மரி, இன்னைக்கு தான் போல நீயே எனக்கு ஒரு நல்ல பொம்பளை தெரியல. உன்னைய நான் காசு பணத்துக்கு அடிமையாகிட்ட ஒரு சராசரி பொம்பளையை தான் நினச்சிருந்தேன். இப்போ பேசின பாரு பேச்சு, அதான் புள்ள பேச்சுக்கும் மனசு ஈரத்துக்கும் எப்பவும் சம்மந்தம் இருக்கணும். உள்ள இல்லாட்டி நாம் எவ்வளோ தோத்திரம் பண்ணாலும் புண்ணியம் இல்லை என்று நெஞ்சை நிமிர்த்தி பார்த்தார். மீராவுக்கும் மனசு லேசாகி விட்டிருந்தது. அப்பாடா, இப்போதைக்கு இந்த தேவதை இந்த வீட்டை விட்டு போவதில்லை. உள்ளபடியே இந்த தேவதை அதிர்ஷ்டமானவ தான். அதனால தான் தப்பானவர்களால் இவளை நெருங்கவே முடியாமல் போயிடுது. மீரா தனக்குள் தோன்றிய எண்ணங்களோடு அந்த குழந்தையின் தலையில் ஒரு முத்தமிட்டாள். அதுவும் ஒரு சின்ன சிலிர்ப்போடு தன் குட்டி திராட்சை விழிகள் திறந்து அவளை பார்த்தது. மரியமும் அந்தோணி முத்துவும் அதை ரசித்தபடியே, அப்போ நாங்கள் புறப்படுறோங்க என்றனர். எப்படி போவீங்க அங்கிள்? ஸ்ரீதர் அவரை அங்கிளாக்கி உரிமையாக கேட்டான். அப்படியே நடக்குதான். சரி, ஆட்டோ இல்லாட்டி மினி பஸ் வந்தால் பஸ் ஸ்டாண்டுக்கு போய் நாகர்கோவில் பஸ்ஸை பிடிச்சா முடிஞ்சிச்சே. வாங்க, எங்கள் காரில் உங்களை பஸ் ஸ்டாண்டில் ட்ராப் பண்ணிடுறோமே. அப்படியே டாக்டரை பார்த்து உங்கள் முடிவையும் சொல்லிவிடுங்க. அவரை வேறு பார்க்கணுமா? ஆமாம்மா, வரப்போகிறதா சொல்லியிருக்கோம்ல. உங்களுக்கு எதுக்கு தம்பி சிரமம்? ஒரு சிரமம் இல்லை, வாங்க. அவர்களும் புறப்பட்டனர். வெளியே காரை ஸ்டார்ட் செய்தான் ஸ்ரீராம். பக்கமாய் ஸ்ரீதர் ஏறிக்கொள்ள பின் சீட்டில் அவர்கள் இருவரும் ஏறிக்கொண்டனர். எதிரில் கோமளம் ஜன்னல் வழியாக கூர்மையாக பார்த்தபடி இருந்தால் அவர்கள் தனியாக குழந்தையின்றி புறப்படுவது அவள் நெற்றியில் நமைச்சலாக ஊரல் எடுத்தது. என்னது இது, இவ மட்டும் போறா, குழந்தைய வாங்கிட்டு போகலையா என்று அவள் அருகில் யாரிடமும் கேட்கிறதும் தெரிந்தது. காரும் புறப்பட்டு விட்டது. அதை பார்த்தபடியே கதவை தாழிட்டாள் சீதா. பாடா என்றபடி உள்ளே வந்தாள். மௌனத்தில் அடர்த்தியோடு அமர்ந்து கைவிரல்களை விரித்து மூடிக்கொண்டிருந்தார் சந்தானகோபாலன். சீதா ஊஞ்சலில் போய் அமர்ந்தால் உள்ளே அறையிலிருந்து மீராவின் நட்பு வட்டம் வெளியே வந்து அவர்கள் முன் நின்றது. ஸ்ரீதர் நீங்களாக, பாபு, முத்துலட்சுமி, சகுந்தலா மூவரும் சகஜமாக பார்த்தனர். மீரா குழந்தையோடு உள்ளே இருக்க அவளோடு மகா அப்படியே அமர்ந்து விட்டாள். சார் என்று ஆரம்பித்தான் பாபு. சொல்லுப்பா நிமிர்ந்தார் சந்தானகோபாலன். எல்லாம் ஒரு மாதிரி நல்ல விதமாக முடிஞ்சிடுச்சு. நாங்களும் கிளம்பலான் இருக்கோம். அப்படியா? ஆமாம் சார், ஸ்ரீதர் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு அவனும் அப்படியே கிளம்பிடுவான். அப்போ 10 நாள் கழித்து இந்த மரியும் அந்தோணி முத்துவும் வந்தால் குழந்தைய கொடுத்துடலாமா? தாராளமா சார். அதுக்கு முந்தி இந்த ஈஸ்வரி மேலே ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துடுறது நல்லதுன்னு படுது. என்னென்னு கொடுப்பீங்க? குழந்தைய விலைக்கு வாங்க முயற்சிக்கிறதும் ஒரு ஏஜெண்ட்டாக நடத்துக்கிறதும் சட்ட விரோதம் இல்லையா? அவளை பற்றி போலீஸ் தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? சந்திரகோபாலன் அப்படி கேட்கவும் அவர்களிடம் சற்று ஸ்தம்பிப்பு. நீங்கள் கேட்குறது புரியுது. இன்றைக்கி நியாயமாக நடந்துக்கிறவங்கள விட தப்பாக நடந்துக்கிறவங்க தான் ரொம்ப எச்சரிக்கையாகவும் புத்திசாலித்தனமாகவும் நடந்துக்கிறாங்க. அந்த ஈஸ்வரியும் போலீஸ் உதவியோட தான் இதை செய்துட்டுருக்கான். அதுக்காக நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதுக்கு மதிப்பு இருக்காதுன்னு சும்மா இருந்து முடியுமா? வாஸ்தவம் தான். அவள் எப்படிப்பட்டாலும்னு பப்ளிக்கும் தெரிஞ்சிருக்கோம். இந்த கம்ப்ளைண்ட் அவங்கள உணர்த்தும். ஆனால் அது இப்போ வேண்டாம். குழந்தை இங்கேருந்து போய் சேரட்டும், பிறகு பொதுவான ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்போமே. சரி, அப்படியே செய்யலாம். ஆனால் அவளை சும்மா விடக்கூடாது. அவள் வெளியே இருந்தால் அவள் தவறாக பிறக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் பேராபத்தாக முடிச்சிடும். அவள் கம்பி எண்ண வேண்டியவன். நிச்சயமா அவளை கூடிய சீக்கிரம் கம்பியை எண்ண வைப்போமே. அப்போ நாங்கள் கிளம்புறோம் சார். கைக்குப்பி கொண்டு புறப்பட்டனர். குழந்தையை மகாவிடம் கொடுத்துவிட்டு மீராவும் அவர்களை வாசல் வரை வந்து வழி அனுப்பி வைத்தாள். பங்கஜமும் இணைந்து கொண்டாள். பின் திரும்பி வரவும் வீடை வெறிச்சோடியது போல ஒரு பிரமை. மகாவும் நானும் புறப்படட்டுமா என்பது போல பார்த்தாள். சரி மகா, நீயும் புறப்படு, சாயந்தரமாக வாக்கம் செய்கிறேன் என்று சமையல் கட்டுக்குள் சென்று ஒரு சம்பளம் நிறைய அன்று சமைக்கப்பட்ட அரிசி உப்புமாவையும் புளிக்கூட்டையும் போட்டு இதை கொண்டு போய் உன் பசங்களுக்கு கொடு என்றாள். மகாவும் வாங்கி கொண்டு புறப்பட்டாள். குழந்தையும் தூக்கத்தில். மீரா அப்பா அருகில் சென்று அவர் காலடியில் அமர்ந்தாள். என்னம்மா, ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேனாப்பா? சராசரி பிராமணனாக இருந்தால் அப்படித்தாம்மா நான் நினச்சிருப்பேன். ஆனால் இப்போது அப்படின்னாலும் நினைக்க முடியலை. உன்னையும் தப்பாக நினைக்க முடியலை. நீ உன் நண்பர்கள் எல்லாரும் சுயநலம் செயல்படுறது எனக்கு ஒரு ஆச்சரியம்மா. நீங்கள் இப்படி சொல்கிறது எனக்கு சந்தோஷமாக இருக்குப்பா. அம்மா, நீ ஏன் அதையும் பேசாமல் இருக்க? என்னத்தடி பேசுகிறது? நடக்கிறதெல்லாம் எனக்கு புது அனுபவமாச்சே. எதை எடுத்தாலும் பயம்தான் முதல்ல வர்றது. உனக்கு மட்டும் எப்படி தைரியம் வந்ததுன்னு தெரியல.
நீ செய்கிறது தப்புன்னு சொல்லவும் முடியல, ஏற்றுக்கவும் மனசு வர மாட்டேங்குது. அதுக்கு பேர் தான் சீதா ப்ராட்டப். நாம் எந்த சூழலில் யாரையெல்லாம் பார்த்து எதையெல்லாம் படித்து வளர்த்துறோமோ அதுதான் நமக்குள்ள மன வடிவமாக உருமாறுது. நீ எஸ்எஸ்எல்சி வர போய் வேறு பேருக்கு படித்தவ, இந்த ஸ்ரீரங்கத்து 4-8 தெருக்களை தாண்டாமல் வளர்ந்தவ, 6ன்னா காவேரி, சாமின்னா ரங்கநாதர், மனுஷான்னா வைஷ்ணவான்னு ரொம்ப சின்ன வட்டம். நம்ம பசங்க அப்படி இல்லை. நம்ம காலம் மாதிரியும் இந்த காலம் கிடையாது. ஒரு செல்ஃபோன் கையில் இருந்துட்டால் போதும், உன் உள்ளங்கையில் உலகம் இருக்கிறதுக்கு சமானம். அதனால் இவா பார்வை உலக பார்வை, நம்ம பார்வை வெறும் ஸ்ரீரங்க குறுகிய பார்வை. சந்தானகோபாலன் தனக்கு புரிந்ததை கூறி சீதாவை ஆற்றுப்படுத்தினார். நீங்கள் இப்படி சந்தோஷமாக பேசியே பல நாள் ஆயிடுத்து. அப்படியே ஒரு நல்ல காஃபியை குடிச்சிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் இனி நடக்க போகிறதெல்லாம் நல்ல விதமாக நடக்கட்டும் என்று பங்கஜம் சமையல் கட்டு நோக்கி செல்லத் தொடங்கினார். மீராவும் சற்று லேசாகி குழந்தை அருகே சென்று பார்த்தால் ஆஷா சிறு குழந்தையாக மாறி தூங்குவது போல இருந்தது. டாக்டர் ஆச்சரியமாய் அந்தோணிமித்து மற்றும் மரியத்தையும் ஸ்ரீதரை பார்த்து கொண்டிருந்தார். நாங்கள் எங்கள் ஊரில் எல்லா ஏற்பாடும் செய்துறப்போ பிறகு குழந்தைய வாங்கிட்டு போகலான்னு இருந்தாங்க. தப்பு பண்ண தெரிஞ்சோம் இந்த பிள்ளைங்க எங்கள் கண்ணை திறந்து விட்டாங்க என்றவரிடம் ஒரு நர்ஸ் சில பேப்பர்கள் கையெழுத்து வாங்கி கொண்டான். அப்போது நீங்கள் குழந்தைய காப்பாற்றுற பொறுப்பை எடுத்துக்கிட்டீங்க அப்படி தானே? டாக்டர் தன் நறுக்காக கேட்டார். ஆமாங்க, இல்லாட்டியே கையெழுத்து போடுவேண்ணா, அதில் இனி எந்த சந்தேகம் வேண்டாம். நடந்தது எப்படி வேணால் இருக்கட்டும், இனி நடக்கிறது நடக்கிறபடியாக இருக்கணும். கர்த்தர் எங்களுக்கு குழந்தையை ஏன் தரலைன்னு இப்போ தான் புரியுது. இப்படி ஒரு குழந்தையை நாங்கள் பார்த்து வளர்க்கணுங்கிறது கர்த்தர் விருப்பம் போல் என்றபடியே எழுந்தார். எதனாலோ மரியம் மிகவும் அமைதியாகவும் கண்கலங்கிய வண்ணவுமாகவே இருந்தார். டாக்டர் சிறிது யோசித்து விட்டு, சரி உங்கள் விருப்பப்படி எல்லாம் நடக்கட்டும், குழந்தையோடு போகும்போது இங்கே வாங்க, தடுப்பூசி விவரம் பற்றி ஒரு ஃபைல் போட்டு ஒரு ஊசியும் போட்டு அனுப்புகிறேன். அங்கே நீங்கள் எந்த டாக்டர்கிட்ட காட்டினாலும் இந்த ஃபைலை காட்டினா போதும், அவங்க மிச்சத்தை பார்த்துப்பாங்க என்றார். பின்னர் மூவரும் வெளியே வந்தனர். வந்த வேகத்தில் அந்தோணிமுத்து மட்டும் திரும்பி உள் சென்றவராக டாக்டரை பார்த்து, ஒரே ஒரு விஷயங்க என்றார். டாக்டரும் என்ன என்பது போல பார்த்தார். குழந்தைங்க நிறைய பிறக்கிறேன்னு, எங்கள் புள்ள மாதிரி அனாதரவாக பிறக்கிறதும் உண்டு. அப்படி பிறந்த அரசாங்கத்துக்கு தகவல் கொடுங்க. வட்டமாக ஒரு பொட்டு வச்சுக்கிட்டு திரியிற ஈஸ்வரி மாதிரி பொம்பளைங்களெல்லாம் தயவு செஞ்சு வளர்த்து விடாதீங்க. நீங்கள் பெரிய படிப்பெல்லாம் படித்தவர், கடவுளுக்கு அடுத்து வலியை போகிற சக்தி அந்த கடவுள் மனுஷங்கள்லாம் உங்களுக்கு தான் கொடுத்துருக்காரு. நீங்கள் சட்டப்படியும் தர்மப்படியும் தான் நடக்கணும். பெரிய பொறுப்பு இருக்குது உங்களுக்கு. நீங்களாம் தப்பு பண்ணால் அப்புறம் நாடு தாங்குமா, கொஞ்சம் யோசிங்க. அந்தோணிமுத்து பேசிவிட்டு டாக்டரிடம் எந்த பதிலையும் எதிர்பார்க்காமல் கிளம்பி விட்டார். டாக்டர் தான் ஒரு அவுன்ஸ் அமிலத்தை அப்படியே குடித்தது போல தோன்றியது. அவர் நெஞ்சிலும் கமலும். வெளியே காரில் அவள் ஏறிக்கொள்ளவும் முன்னால் வெற்றிலை மடித்தபடியே வந்து நின்றாள் ஈஸ்வரி. காரை ஸ்டார்ட் செய்த ஸ்ரீதருக்கு அவளை பார்க்கவும் சுருக்கென்றது. அவளும் ஜன்னலை ஒட்டி வந்து நின்றாள். அவளை பார்க்கவும் மரியத்திடம் திணறல். அந்தோணிமுத்துவோ மிகுந்த தைரியத்தோடு, நீ கார் அடி தம்பி என்றார். அது இப்படியே எங்கள் காரில் ஊரை சுற்றிட்டு ஹோட்டலில் டிஃபன் தின்னுட்டு எனக்கு என்னவோ நீங்கள் போவீங்க, எனக்கு என்ன நீங்கள் போவீங்க, நாங்கள் விரல் சூப்பிட்டு வேடிக்கை பார்க்குமா என்று ஆரம்பித்தார் ஈஸ்வரி. ஸ்ரீதருக்கும் புரிந்தது. ஐயா, இவ ஏற்பாடு செஞ்ச காரில் தானே வந்தீங்க? ஆமாம் தம்பி, தன் காரியம் நடக்கலைன்னா உடனே ஈனத்தனமாக இவ அதுக்கு பணம் எதிர்பார்க்கறது மாதிரி தெரியுது. பணத்தை கொடுத்துக்கலாமா? மூஞ்சியை விட்டு இருக்கு தம்பி. சாரி தம்பி, நீங்கள் இருக்க, நானே தந்துடுறேன். இவா உன் காருக்கு டிஃபனுக்கு தான் நான் எம்பிட்டு தரேன்னு. அந்தோணிமுத்து அதட்டலாவும் கேட்கவும் ஈஸ்வரியிடம் லேசான அதிர்ச்சி. அவள் அதை எதிர்பார்க்கவில்லை. இருந்தும் தான் அவசரப்பட்டு விட்டோமோ என்பது போல உணர்ந்து, நான் ஒரு சும்மா ஒரு வார்த்தைக்கு சொன்னால் உடனே எவ்வளோன்னு கேட்பீங்களாக்கு என்று பல்ட்டி அடித்தாள். சும்மா ஆகுதா அம்மா ஆகுது, இந்த 1000 ரூபாய் போதுமா, நான் இன்னும் வேணுமா? ஒரு 1000 ரூபாய் நோட்டு அந்தோணிமுத்துவால் அவள் மேல் எறியப்பட்டது. அது அவள் மேல் விழுந்து கீழே சாலை விழுந்தது. தம்பி கார் எடுங்க, இவ்வளோ மாதிரி பொம்பளை முதல்ல முடிக்கிறதே பாவம் என்றார் அந்தோணிமுத்து. ஸ்ரீதரும் காரை வேகமாக எடுத்தார். ஸ்ரீராம் தான் காரை ஓட்டினார். இருவரும் பரஸ்பரம் பார்த்து கொண்டார்கள். முகத்தில் ஒரு புன்னகை. காரில் ரயில் நிழலில் ஈஸ்வரி குனிந்து பணத்தை கையில் எடுத்துக்கொள்வதும் தெரிந்தது. ஸ்ரீதர் பணத்தை எடுத்துக்கிட்டா, நாம் நின்று இருந்தால் நிச்சயம் ஏதாவது உபன்யாசம் பண்ணிக்கிட்டா. நல்ல வேலை காரை கிளம்பிட்டேன். இப்போ நாம் 2 பேரும் நாகர்கோவில் போகிற பஸ்ஸில் ஏற்றி விட போகிறோம். am I right கேட்டார் ஸ்ரீராம். எக்ஸாக்ட்லி. திருச்சி பஸ் ஸ்டாண்டு வந்தது. ஓரமாய் காரை எடுத்தவும் இருவரும் நெருங்கி கொண்டனர். பார்த்து போயிட்டு வாங்க, எப்பவும் தொடர்பில் இருங்க. ஸ்ரீதரின் கையை பிடித்து அந்தோணிமுத்து முத்தமிட்டார்.
நல்ல பசங்கப்பா நீங்கள், நல்லா இருங்க என்றார். மறையவும் சிரித்தாள். பின் அவர்கள் நகர்ந்து கொள்ள ஸ்ரீதர் தான் கேன்டோன்மெண்ட்டில் இறங்கி கொள்வதாக கூறி பயணத்தை தொடர்ந்தார். கேன்டோன்மெண்ட்டில் எங்கே ஸ்ரீதர் வீடு? பழைய தேசிகாச்சாரிய தோட்டம், இப்போ அப்பார்ட்மெண்ட் ஆகியிருக்கு. அதில் வீபலாப்பமும் வீடு. ஓ, அங்கேதானா? கார் பார்க்கிங் பிரச்சனை எல்லாமே ஒன்றும் இல்லையே? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் வைத்தியநாதன் ஒருத்தர் இருக்கார். அவரோட அராஜகத்தை தான் தாங்க முடியல. ஒரு நாள் அவருக்கு பெரிய பாடம் ஒன்று கொடுக்கணும் என்றார் ஸ்ரீதர். அவர் என்ன பண்ணுறாரு? பிக்ஷாட்டா? அவர் தான் எங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்கே ஓனரு. ஒரு பாட்டில் அவர் குடியிருக்காரு, மீதி உள்ள இடங்கள் வாடகை விட்டுருக்காரு. ஏன்டா குடி போனோன்னு இருக்கு. அப்படி என்ன பண்ணுறாரு? டிவி சவுண்டாக வச்சு கேட்க கூடாது, சோத்தில் ஆணி அடிக்கக்கூடாது, இப்படி ஏதாவது? அதெல்லாம் இல்லை. அவருக்கு ஸ்வேதான ஒரு பொண்ணு. அந்த பொண்ணை யாரும் பார்த்துடக்கூடாது, பார்த்தாலும் பேசக்கூடாது. இப்படி பயங்கர கண்டிஷன்ஸ். திரும்பின மக்களெல்லாம் விஜிலன்ஸ் கேமராவை ஃபிக்ஸ் பண்ணி எங்களெல்லாம் ஒரு திருடனை பார்க்குற மாதிரியே பார்க்குறாரு. பேர் என்ன சொன்ன ஸ்ரீதர்? ஸ்வேதா. ஸ்வேதா இவர் ஆர்கிடெக்ட் தானே? எக்ஸாக்ட்லி. அவளை ஒன்று தெரியுமாவா? அவள் தான் என் ஸ்ரீராம் காதலி என்று சொல்ல வந்து விடாமல் விட்டு சற்று வெக்கத்தோடு ஸ்ரீதரை பார்த்தான். புரிஞ்சு போச்சு. அவளோட ரோமியோ. ஏன்? ஆமாம். மை காட், மீராவுக்கு தெரியுமா ஸ்ரீராம்? தெரியும். ஐயோ, மீரா எப்படி இந்த அதிர்ச்சியை சமாளிச்சா? இது என்ன அதிர்ச்சி? நீங்களாம் காதல் கல்யாணத்தை ஆதரிக்க வேண்டும் தானே? ஒரு கல்யாணத்தை ஆதரிச்சதே என்ன பாடுபடணும் பார்க்கறது தானே? ஸ்ரீதர், அவன் என் காதலும் சிக்கல் தானா? ஸ்வேதாவை நான் கல்யாணம் பண்ண முடியாதா? அவன் என்னை ரொம்பவே லவ் பண்ணுறானா? இப்போ தான் புரியுது அவர் ஏன் ஸ்வேதாவுக்கு வேகமாக வாங்க பார்க்குறாரு. ஆனால் அதுவும் எனக்கு தெரியும். ஸ்வேதா எல்லாம் சொன்னால், ஆனால் இந்த நிச்சயதார்த்தம் நடக்கக்கூடாது. அதுவும் சாமர்த்தியம்ப்பா. ஆனால் அது அவ்வளோ சுலபம் கிடையாது. ஸ்ரீராம் பேசிக்கொண்டே அப்பார்ட்மெண்ட் அருகே வந்துவிட ஸ்ரீராம் அவன் பேசியதை கேட்டபடி காரை நிறுத்தினான். வெளியில் பால்கனியில் வந்து ஸ்வேதாவும் செல்ஃபோனில் எஃப்எம் கேட்டபடி இருந்தால் ஸ்ரீராமும் ஸ்ரீதரும் காரை விட்டு ஒன்றாக இறங்குவதை ஆச்சரியமாக பார்த்தான். தொடரும்.